சிந்து பைரவி டுடே எபிசோட் டே குல்லா என்னதான் நடந்ததுன்றத நீ சொன்னா மட்டும் தாண்டா எல்லா பிரச்சனையுமே தீரும் அப்படின்ட்டு சிவா சொல்றாங்க. ஆனா குல்லாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சிந்து ஒரு பக்கம் ப்ளீஸ் குல்லா உண்மை மட்டும் சொல்லிடாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. குல்லா சிந்துவை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாத ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. நடந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றாங்க. குல்லாவுடைய அம்மா உன் உயிரை காப்பாத்தினதே டாக்டர் சார் தான், அவருக்கு நீ தப்பா நினைக்க கூடாதுடா, என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுன்றாங்க. குல்லா இருந்துட்டு இது மாதிரி சிவா சார் தான் இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க. இவர் காதலிச்சது உண்மைதான் சிந்துவ அப்படின்னு உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்க. உடனே குல்லாவை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. சிந்து இருந்துட்டு இப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சுலான்றாங்க. அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க சிவா. உடனே சிவாவை எடுத்து வளர்த்துறாங்களே அவங்களுடைய அம்மா, நீ வாடான்னு சொல்லிட்டு சிவாவையும் சிந்துவையும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. சிவாவுடைய அம்மா எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி அக்கா ப்ளீஸ் என் பையன் அப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டான்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க. அப்பயுமே கேட்காத கூட்டிட்டு போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஸ்னேகா, என்ன முடிவு, நான் அப்பா கிட்ட பேசுறேன்ட்டின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. உடனே என்னாச்சு ஸ்னேகா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அப்பா டோட்டலா இங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு, என்னமா ஆச்சு, அல்லாத ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லணுவாங்க. அப்புறமா எல்லா விஷயத்தையுமே ஸ்னேகா அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க. நான் கமிஷனர் கிட்ட பேசிட்டு சொல்றேன்னுவாங்க. அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணுங்கண்ணா அப்படின்ட்டு வாசு கிட்ட சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேங்க. பாருங்க அக்கா, நீங்க சிவாவை எடுத்து வளர்த்துனதுக்காக இந்த மாதிரி அவனுடைய கல்யாண விஷயத்துல எல்லாம் உரிமை கொண்டாடுற உரிமை உங்களுக்கு இல்லை. இங்க பாருங்க அவனுடைய கல்யாணம் எப்படி பண்ண நான் பாத்துக்கிறேன்றாங்க. உடனே சரி விடுங்கண்ணா, இனி சிவாவுடைய முடிவு தான் அப்படின்றாங்க. அடுத்து சிவா எடுக்க போகும் முடிவு என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.